எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு மக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த வெயில் காலனால அதிகமாக வந்து எறும்பு வருது. ஸோ அதனால தான் இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே ஏறிக்குவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசி விட்டுருவோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் போகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஊற வைக்கணும். இந்த கிளாஸில் தண்ணி இருக்குது. இப்போ ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதனால் தண்ணி கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதனால் நான் வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றி விட்றேன். தண்ணி ஊற்றி விட்டுட்டு இப்போ நான் ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறேன். எலுமிச்சை வந்து கடைசியாக தான் போடணும், ஏன்னா அது வந்து நல்ல கிளீன்சிங் ஏஜென்ட்டு. இப்போ க்ளீன் பண்ண உங்களுக்கு எறும்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் எலுமிச்சை பழம் போடுறேன். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மேலேயும் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா இடுக்கலலாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி விட்றேன். இப்போ வந்து உள்ளுக்குள்ளேயும் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த கரையெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் தேய்க்கணும். சில கரை வந்து அந்த கிளாஸுக்கு பின்னாடி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்துக்கலாம். தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஆக்சுவலாக வந்து ஒரு கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ஏற்கனவே. எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து எறும்பு. ஆக்சுவலாக சில அழுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஜாருக்கு உள்ளே இருக்குது, அதை நம்ம எதுவும் செய்ய முடியாது. இது அந்த பிளாஸ்டிக் ஜாரை கலட்டினா தான் அது வந்து வேலை பார்க்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு எறும்பு இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாக வந்து லெமன் போட்டால் போயிடும். இப்போ தேய்க்கிறது எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அலசி விடுறது தான். ஃபுல்லாக எல்லாருமே தேய்ச்சிக்கோங்க. அலசினதுக்கப்புறம் நான் லெமன் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த கப்பு கூட வேணால் நீங்கள் கிளாஸுக்கு எடுத்துக்கோங்க.
ஒரு தடவை வந்து ஃபுல்லாகிட்டு அதை ட்ரெயின் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா, ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் வந்து அலசிக்கிட்டு இருக்கணும். ஒரு தடவை ஃபுல்லாக்கிட்டு ட்ரெயின் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இருக்கிற இதை வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் போடுவோம். ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து லெமன் வந்து நம்ம ஏன் போடுறோம்னா, அது வந்து ஒரு கிளீன்சிங் ஏஜென்ட்டு, சிட்ரிக் ஆசிட் வேறு. ஸோ அடுத்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் போடுறோம். சும்மா லைட்டாக இந்த பக்கம் போட்டுருங்க. ஏன்னா வந்து இந்த பக்கம் தான் வந்து எறும்பு ஸ்டார்ட் ஆகுது. அந்த கொட்டையை மட்டும் எடுத்துருங்க. கொட்டையை மட்டும் எடுத்து வெளியே போட்டுருங்க. இப்போ முடிஞ்சு க்ளீனிங். இப்போ நான் ஆன் பண்ணுறேன்.